அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏஐபியை தோற்றுவித்த எம் ஆசான் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். என் பெயர் ஏ மாரிமுத்து. நான் பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஸோ எல்லாரும் மூலம் எனக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள். உதாரணம் சொல்லப்போனால் என்னுடைய திடீர் திருமணம், அதன் மூலம் நடந்த மனக்கசப்பான வாழ்க்கை, தொழில் செஞ்சு தொழிலில் நஷ்டம். ஸோ வேலையே எனக்கு அதிகமான அழுத்தம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு எண்ணங்கள். அப்போ தான் நான் ஜோசியத்தை நோக்கி நான் ஓட வேண்டிய சூழ்நிலை. ஸோ அப்போ தான் நான் ஜோசியம் பார்த்துட்ருக்கேன். ஒருத்தவங்ககிட்ட ஜோசியம் பார்க்கும்போது இது நடக்கும்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க இது நடக்கான்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க இப்போ நீ தொழில் பண்ணலான்றாங்க, ஒருத்தவங்க பண்ணாதீங்கன்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் முரண்பாடு அதிகமாக இருக்குது. சரி, அப்போ தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, படித்தா நம்மளுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும் அப்படி நினைக்கும்போது நான் படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 2 விதமான இன்ஸ்டியூட்டில் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நாட்கள் போகுது. ஆனால் அது படிப்புன்ற அளவு இருக்கே தவிர அதற்கு மேலே என்னால் போக முடியல. ஏன்னா அது சரியாக மனசில் பதிய மாட்டுது. அதுபோல் அது என் மீது தவறோ என்னென்னு தெரில. சரி, இருந்தாலும் மறுபடியும் எனக்கு கஷ்டத்தை பற்றி நினைக்கும்போது மறுபடியும் ஜோசியம் பார்க்க ஆசைப்படும்போது, என்னடா இதுக்கே நமக்கு ஒரு செலவாகுது, என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது, இதுக்கு ஒரு தீர்வு பார்க்கணும். ஸோ 2 இடத்துல படித்து நம்மளுக்கு அது செட் ஆகலை. அப்படி நினைக்கும் போது தான் நான் மறுபடியும் வீடியோ பார்க்கும்போது ஏஎல்பி சம்மந்தமான வீடியோக்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது இப்போ பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் ஜோசியம் பார்த்தேன். ஸோ அவங்க ஜோசியம் பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சந்தேகம் வரும், மறுபடியும் நீங்கள் பணம் கட்டு ஜோசியம் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஜோசியம் படிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ பேர் 1 வருஷம் கழித்து பார்ப்போம், 2 வருஷம் கழித்து பார்ப்போம்னு சொல்லுவாங்களே தவிர படிக்கிறது யாரும் சொன்னது கிடையாது. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு ஒரு மறுபடியும் ஆர்வம் நான் ஏஎல்பி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஏஎல்பி எடுத்து படிக்க ஆரம்பிச்சு ஸோ மொத்தம் டைம் 15 நாள் கிளாஸ் டைமு. ஸோ நான் 5வது 6வது நாள்லேயே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிய ஆரம்பிச்சிட்டு இது அந்த ஒரு ஏஎல்பியோடைய அமைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் கிளாஸ் முடித்த பிறகு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. நானே ப்ரிடிக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் ஏஎல்பி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இதற்கு மேலும் நான் ஹையர் கிளாஸ் நான் கண்டினியூ பண்ண ஆசைப்பட்றேன். இந்த மதிப்பு மிகுந்த ஏஎல்பி தோற்றுவித்த எம் ஐயா திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.